ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோகிணி இப்ப என்ன பண்றது? கிருஷ்ஷை எங்க கொண்டுட்டு போய் விடுறது? அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. இந்த மனோஜும் சரி, இந்த ஆன்ட்டியும் சரி, இந்த சின்ன பையன் வீட்ல இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு ஓவரா பில்டப் பண்றாங்க. கிருஷ் பாவம் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்தும் ஸ்கூல்ல போய் கிருஷோட பாட்டியோட போட்டோ இருக்கும், இல்லாட்டி அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கும், அவங்க அம்மாவோட போன் நம்பர் வாங்கிட்டு வருவோம். இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. சரி, இதுக்கு நான் ஒரு யோசனை பண்றேன் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் சொன்ன மாதிரியே முத்து மீனாவும் சேர்ந்துட்டு இந்த பையன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு யார் யார் சம்மதிக்கிறீங்க, ஓட் போடுங்கன்னு சொல்லி கை தூக்க சொல்றாங்க. மனோஜ் யாரெல்லாம் இருக்க கூடாதுன்றதுக்காக கை தூக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா விஜயாவும் மனோஜ் மட்டும் தூக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் உடனே, ரோஹிணி நீயும் கை தூக்கு, இந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே ரோஹிணியும் கைய தூக்குறாங்க. கிரிஷ் வேகமா வந்து, ஆண்டி நீங்களுமா நான் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கேக்குறான். ரோஹிணியால ஒண்ணுமே சொல்ல முடியல. ரோஹிணி படக்குன்னு உள்ள போயிடுறாங்க. கிரிஷ் அழுகவே ஆரம்பிச்சிடறான். முத்து சொல்றாங்க, நீ எதுக்குடா அழுகுற? அந்த பார்லர்மா கை தூக்குச்சுன்னா நீ ஒண்ணும் அதுக்காக வருத்தப்பட வேணாம். நானு மீனா தாத்தா எல்லாரும் உன் சப்போர்ட் தான் அப்படின்னு முத்து சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி கிரிஷ கூப்பிட்டு, கிரிஷ் நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், இருந்தா நிறைய பிரச்சனை வரும். நான் உனக்காக வேறொரு இடத்த ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், நீ அங்க போயிடு. இப்ப உன்னை கூட்டிட்டு போறதுக்கு 2 பேர் வருவாங்க. அவங்கள ஆமா இவங்க என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி அவங்க கூட கிளம்பி போயிடு அப்படின்னு ரோஹிணி கிருஷ் கிட்ட சொல்லி வச்சிடறாங்க. முத்து இல்லாத நேரமா பார்த்து அந்த 2 பேரையும் வர வச்சிருக்காங்க ரோஹிணி. அவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே மீனா, யாருங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, உங்ககிட்ட இருக்கான்ல கிருஷ்ன்ற ஒரு பையன், அந்த பையன் எங்க சொந்தக்காரங்க தான். அவங்க பாட்டி எங்க வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க பொண்ணு எனக்கு போன் பண்ணி அவங்க பையனை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சுக்கிற சொல்லி சொல்லிருக்காங்க. அதாங்க கூட்டிட்டு வர்றதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. மீனாக்கு சந்தேகமா இருக்கு. என்னது, கிருஷோட அம்மா சொன்னாங்களா? இவன் இங்கதான் இருக்கான்னு அவங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க, இவங்க பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க தானே வந்து பாத்துக்கிட்டீங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க பாட்டி அவங்க அம்மாக்கு போன்ல சொல்லி இருக்காங்க. உங்க போட்டோவை கூட எனக்கு காமிச்சாங்க. நீங்க தான் குழந்தைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தோம். அவங்க அம்மா போன் பண்ணி எங்க கிட்ட சொன்னாங்க. இப்ப வேணும்னாலும் போன் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நம்பரை டயல் பண்ணி, இந்தாங்க பேசுங்க அப்படின்னு அவங்களோட போனை கொடுக்கறாங்க. மீனாவும் போனை வாங்கி பேசுறாங்க. மீனாவுக்கு ஏதோ மனசு நெருடலா இருக்கு. கிருஷ இவங்க கிட்ட அனுப்புறதுக்கு மனசே இல்ல. விஜயாவும் மனோஜும் உடனே, நல்லதா போச்சு, இந்த பையனோட சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா, அப்படியே அனுப்பு, இவனை தொலைச்சு தலைய முழுகு, இன்னமும் இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத மீனா அப்படின்னு விஜயாவும் திட்டுறாங்க. மனோஜும் சொல்றாரு. ரோஹிணி கிருஷ் கிட்ட தலையாட்டி இவங்க கூட போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷும் சரி மீனா ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். மீனா கேக்குறாங்க, நீங்க இவனுக்கு என்ன உறவு, உங்க பேர் என்ன, நாளைக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. வந்திருக்க 2 பேரையும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள முத்து உள்ள வந்துடுறாரு. ஏங்க நீங்களும் வந்துட்டீங்களா? இந்த கிருஷோட சொந்தக்காரங்களாம். கிருஷோட அம்மா போன் பண்ணி கிருஷ கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டுல வச்சுக்கிற சொல்லி சொல்லிருக்காங்க. கிருஷோட பாட்டியும் இவங்க வீட்டுலதான் இருக்காங்களாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நல்ல வேலை, கிருஷ் கிளம்ப முன்னாடி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறாங்க. என்ன மீனா, என்ன நடக்குதுங்க? யார் இவங்க? இவங்கதான் கிருஷோட சொந்தக்காரங்கன்னு எப்படி உனக்கு தெரியும்? நீ எப்படி நம்பி குழந்தைய அனுப்புற? குழந்தைய திருடுறவங்களா கூட இருக்கலாம்ல அப்படின்னு முத்து ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. மீனா பதறி போய், கிருஷ் வாடா அப்படின்னு இழுக்கிறாங்க. கிருஷ் சொல்றான், இல்ல ஆண்டி இவங்க எங்களோட சொந்தக்காரங்க தான், நான் போறேன். முத்து உடனே, டேய் இந்த ஆன்டியோட பேர் என்னடா அப்படின்னு கேட்டோன்ன கிருஷுக்கு சொல்ல தெரியல. ரோஹிணி உடனே, முத்து எல்லாத்துலயும் கேள்வி கேட்காதீங்க முத்து, அவங்க சொந்தக்காரங்கன்னு தான் அந்த பையன் சொல்றான்ல, அனுப்பி விடுங்க, உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை? ஆன்ட்டியும் இந்த பையன் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க, மனோஜும் சொல்றாரு, நீங்க ஏன் இங்கேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறீங்க அந்த பையனை? அந்த பையனோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பார்லர்மா அந்த பையன் போட்டுன்னு கை தூக்குனால தானே நீ எல்லாம் வாயே திறந்து பேசக்கூடாது. மனோஜுக்கு ஜாலரா அடிக்கிறியா நீ? உனக்கு கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கும், சின்ன பையன் தானேன்னு நினைப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் தானே போகட்டும்னு சொல்லி சொன்ன. இந்த முட்டா பயலுக்கு ஏத்த முட்டா பீஸ் தான் நீ. ஏன் பார்லரமா
குழந்தைய கடத்திட்டு போய் அங்கிட்டு வித்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ? இவங்க என்ன அவ்வளவு நம்பின ஆளா? சரி இருக்கட்டும், போலீஸ வர சொல்றேன். போலீஸ் முன்னாடி இவங்க தான் இந்த பையனோட சொந்தக்காரங்கன்னு எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. வந்திருக்க 2 பேரும், என்னங்க குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கன்னு வந்தோம். போன் பண்ணியும் கொடுத்துட்டோம். இவங்க தான் அவங்க அம்மா கிட்டயும் பேசிட்டாங்க. குழந்தைய அனுப்புறதுன்னா அனுப்புங்க, இல்லன்னா நீங்களே வச்சுக்கோங்க. போலீஸ் கீசீஸ்ன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அந்த ஆளு பயப்பட ஆரம்பிக்கிறான். முத்துக்கு டவுட் வந்துருது. டேய் எந்த திருட்டு பயடா நீ அப்படின்னு. சார் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். அவங்க அம்மா தான் போன் பண்ணி இந்த வீட்டுல குழந்தை இருக்கு கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தானே சார் வந்தோம். நீங்க என்ன சார் போலீஸ் எல்லாம் சொல்லி அடிக்கிறீங்க? கூட்டிட்டு போய் இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க சேர்த்து விட சொல்லி சொன்னாங்க. அதுக்காக எங்களுக்கு பணமும் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு உண்மையெல்லாம் உளறிறான் முத்து அடிக்கிற அடியில. முத்து உடனே, பாத்தியா மீனா, பாத்தியா அந்த கேடுகட்ட பொம்பளை தான் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்குது. இவன் எங்க இருந்தா என்ன, வேண்டான்னு விட்டுட்டு போயிடுச்சுல அப்படின்னு முத்து பேசும்போது மனோஜும், டேய் அதைத்தாண்டா நானும் சொல்றேன். அந்த பொம்பளையோட கேரக்டரே சரியில்லை. பெத்த பிள்ளைய எவ்வளவு விட்டுட்டு போவாளா? அம்மா கறிக்கே அக்கறை இல்ல, சொந்த பாட்டி அதுக்கும் அக்கறை இல்ல, விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவங்க வாழ்க்கை முக்கியம்னு சொல்லிட்டு. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? வந்து கூப்பிட்டாங்களா அனுப்பி விடுங்க, இல்லையா ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேரு. இந்த பையனால இங்க இருந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஏண்டா இதே பிரச்சனைய வச்சு எத்தனை நாள் தான் ஓட்டுவீங்க? ஓட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நாள், வீட்டை விட்டு அனுப்புன்னு ஒரு நாள், இன்னைக்கு யாரோ கூப்பிட வந்தாங்கன்னு ஒரு நாள். என்னடா இவனை வச்சே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்க? பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மனோஜ் கத்துறான். என்னால கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல்லாவே இருக்க முடியல. என்னால பிசினஸ் எப்படி பார்க்க முடியும்? இந்த பையனை குடுறா, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்போம் அப்படின்னு மனோஜ் ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறான் கிருஷ. முத்து விட மாட்டேன்னு ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ், வலிக்குது விடுங்க, கை வலிக்குது விடுங்க அப்படின்னு மனோஜ் கிட்ட கெஞ்சுறான். வலி தாங்க முடியாம, அம்மா விட சொல்லுங்க இவரை, கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு ரோஹிணிய பார்த்து கத்த ஆரம்பிச்சிடறான். டே கிருஷ், என்னடா எதுக்கு நீ பார்லர் அம்மாவை பார்த்து அம்மானு கூப்பிடுற அப்படின்னு முத்து கேக்குறாரு. மீனாவும் அப்படியே ரோஹிணிய வெறிச்சு பாக்குறாங்க. முத்துவும் மீனாவும் அப்படியே நெருங்கி ரோஹிணி கிட்ட போறாங்க. ஏ பார்லர் அம்மா, உண்மை என்னன்னு சொல்லு. இந்த குட்டி பையன் பொய் சொல்ல மாட்டான், நீ பொய்ய மட்டும்தான் பேசுவ. டே மனோஜ், என்னடா உன் பொண்டாட்டி திரு திருன்னு முழிக்குது, இந்த பையன் அம்மானு கூப்பிடுறான், என்ன சேதி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு முத்து வேற கேக்குறாரு. மீனா வேற, ரோஹிணி உண்மைய சொல்லுங்க, நீங்க அனுப்புன ஆள் தானா இவங்க 2 பேரும்? அப்படின்னா கிருஷுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்காக உங்களை அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு மீனா கிடுக்கு பிடிக்கிறாங்க. ரோஹிணி பதில் சொல்ல முடியாம தலையில கைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.